ஈரான் இஸ்ரேல் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரியான சிக்னல்ஸ் கொடுக்கும்? இந்த கனெக்ஷனை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. மிடில் ஈஸ்ட் ரீஜன் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டுக்கே நல்ல எனர்ஜி ஹப். அங்க டென்ஷன்ஸ் அதிகமானா க்ரூட் பிரைஸ்ல சடன் மொமெண்டம் வரும். க்ரூட் பிரைஸ்ல சடன் மொமெண்டம் வரும்போது இந்தியா மாதிரி அதிகம் ஆயில் இம்போர்ட் பண்ற கண்ட்ரிஸுக்கு அது ஒரு நல்ல ஃபேக்டரா கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, இங்க ஒரு 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரோல்ஸ் பிளே பண்ணுவாங்க. இங்க இன்ஸ்டிடியூஷன் நான் மென்ஷன் பண்றது ஒன்னு ஆர்பிஐ, இன்னொன்னு செபி. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி இஷ்யூ கிரியேட் ஆகும்போது அங்க இன்ஃபிளேஷன்ஸ் ஏதாவது அதிகம் வருதான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி மாதிரியான பாலிசி யூஸ் பண்ணி நிலைமைய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நியூஸ் வெறும் நியூஸ் மட்டும் இல்ல, அது க்ரூட் ஆயில் டச் பண்ணும், க்ரூட் ஆயில் எக்கனாமியை டச் பண்ணும், அதோட சிக்னல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போகும், அங்கிருந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம சார்ட் மட்டும் பார்த்தா பத்தாது, அதோட நியூஸும் பார்க்கணும். நியூஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.